நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விகே கைஸ். இன்றைக்கி நம்ம செம்மறி ஆடுங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுங்களை குளிப்பாட்ட போகிறாங்க நண்பர்களே. அதை பற்றி தான் வீடியோ இன்றைக்கி பாருங்கள். அதில் வந்துட்டு நம்ம வேப்ப எண்ணெய் ஒரு 2 சொட்டு போடுறாங்க ஷாம்பு தண்ணியில். எதனாலனா அந்த ஆட்டு மேலே இருக்கிற உனி, அது மேலே ஏதாவது இந்த பூச்சிங்க, எறும்பு அந்த மாதிரி இருந்தால் அந்த வேப்பெண்ணெய் ஸ்மெல்லுக்காக அது எல்லாம் போயிடும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த வேப்பெண்ணெய் 2 சொட்டு வந்துட்டு ரொம்ப போடக்கூடாதுங்க கைஸ். ரொம்ப போட்டிங்கனாக்கா ஆடுங்களுக்கு. ஸோ 2 சொட்டு போதுங்க. பாருங்கள், இந்த ஆடு கைக்கே சிக்க மாட்டேங்குது தொடிக்கலான்னா. அப்புறமா குளிப்பாட்டி முடிச்சுட்டு நல்லா ஒரு ட்ரை க்ளாத் வச்சு துடைச்சி விடுறாங்க. இந்த குளிப்பாட்டுறதுனால என்ன நன்மைனா, முடியெல்லாம் நல்லாயிருக்கும், ஷைனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று சிக்காது. இந்த சாணி அது மண்ணில் படுக்கிறது, அதில் அந்த முடிங்க சிக்கிக்கிறதெல்லாம் இருக்காதுங்க. நல்லா ஷைனியாக புஷ்ஷியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு வந்த குட்டிங்க வெள்ளாடு. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பிடிச்சிட்டு வந்தோம். அத்தையும் குளிப்பாட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு 3 ஆடு குளிப்பாட்டியிருக்கோம் கைஸ். பாருங்கள், இது ரொம்ப அழகான ஆடுங்க. ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃப்யூச்சரில் இது எப்படி சைஸ் வருதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் குளிப்பாட்டின பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக புஷ்ஷியாக இருக்குது. ஸோ நம்ம அப்புறமா லிவர் டானிக் கொடுக்குறாங்க. குளிப்பாட்டி முடித்த பிறகு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு ஆடுங்களை கட்டி போட்டுட்டு ஒரு 5 ml. இது லிவர் டானிக்கோட நன்மைகள் என்னென்னா, நல்லா ஜீரண சக்தி நல்லா இருக்குங்க ஆடுங்களுக்கு. ப்ளஸ்ஸு நல்லா கொஞ்சம் வெயிட் போடும். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம்க்காக வராது, எந்தமாதிரி தொந்தரவு வராது. ஸோ ஒரு 5 mlங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் கொடுத்தா கூட ஒன்றும் தவறு இல்லை. ஸோ இது போயிட்டுருக்குங்க அப்படியே. அப்புறம் லிவர் டானிக் கொடுத்து முடித்த பிறகு ஆடுங்களுக்கெல்லாம் தீனி வைக்கணுங்க. நம்ம அதான் கலப்பு தீவனம் போட்டு, பூசா, அப்புறமா கொஞ்சம் புண்ணாக்கு, நீங்கள் என்னென்ன கொடுப்பீங்களோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. உங்களோட ஹேபிட்ஸ், நீங்கள் என்ன பழக்கம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது. ஸோ எல்லா குட்டிகளும் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். நம்ம கண்ணுக்குட்டியும் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ நம்ம நாய்ங்களெல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க. ஸோ அப்புறமா இது வேப்பத்தலை கொடுக்குறதுனால என்ன நன்மைனா, வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் செத்துறாங்க. ஒரு சின்ன டிவார்மிங் மாதிரி அது. வேப்பலெல்லாம் கட்டி போட்டுருந்தோமே நல்லா அழகாக சாப்பிட்றாங்க. பாருங்கள், இது நம்மளோட லொக்கேஷன் கைஸ். எங்களோட சுற்றுப்புறம் காடு தாங்க நம்மளுது, வனப்பகுதி. நம்ம நிலத்தை சுற்றி மலைப்பகுதி. நல்லா இருக்கும் கைஸ். ரொம்ப அருமையான ஒரு இடம் இது. வீக்கெண்டில் வாங்க, யாராவது வருதா இருந்தால் சென்னை டு பெங்களூர் போகிறோங்க. கண்டிப்பாக என்னோடய நம்பர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்களா கூட இந்த வீடியோஸை கண்டிப்பாக வாங்க கைஸ். எவ்ரி சண்டே அங்கே தான் இருப்போம். பாருங்கள், நொங்கு இருக்குது நம்ம நிலத்து மரத்தில். பறிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லைங்க, பழுத்து கீழே கொட்டிகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் பனம் பழம். ரொம்ப நல்ல நறுமணங்க, அழகாக நல்ல ஸ்மெல்லு. சாப்பிடல நான். நல்ல பழம் பழுத்து கீழே கொட்டிட்டு கிடக்கு கைஸ். வாங்க கைஸ், யாராவது வருது இருந்தால் கண்டிப்பாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் ஊருக்கு போகிறோம் கைஸ். இது பெங்களூருக்கு ரிட்டர்ன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.